இப்போ ட்ரிகனாமெட்ரி ப்ரோக்ராம் வரைக்கும் நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா கிடையாது. பட் அதனுடைய டெரிவேட்டிவ் ஆன்டி டெரிவேட்டிவ் இருக்குல்ல, அப்போ அதனோட கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் என்ன ஃபார்முலா என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் cos x sin inverse है सर ஆ 1 divided by root 1 minus x square 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா, நான் ஆல்ரெடி சொல்கிறேன் ஆன்டி டெரிவேட்டிவ். அப்போ இந்த டி பை டிஎக்ஸ் இங்கே வந்து இன்டெகிரல் ஆகிடும். அப்போ சைன் எக்ஸ் வந்து அப்போ என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஓவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? okay sir அதே மாதிரி அடுத்த டெரிவேட்டிவ் ஃபார்முலா வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். சொல்லுங்கள். காஸ் இன்வர்ஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன? sir minus 1 divided by கரெக்டுங்களா? yes இதோட இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன ஆகும்? இன்டெகிரல் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே தான், பட் இங்கே என்ன வேல்யூ வரும்? நெகட்டிவ் வேல்யூ எழுதலாம். அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ஃபார்முலா வரும். சரிங்களா? இதே ஃபார்முலா தான், எய்தர் சைன் இன்வர்ஸ் எழுதலாம் ஆர் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். சரிங்களா? இதே tan இன்வர்ஸ் சொல்ல பார்க்கலாம். tan இன்வர்ஸ் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன? 1 by 1 plus x square சரி, அப்போ இன்டெகிரல் 1 by 1 plus x squared into dx என்ன வரும்? சொல்லுங்க. இந்த d by dx வந்து இங்க போனா இது இன்டெகிரல் ஆயிடுது. அப்ப மீதி யாருக்குறா? tan inverse x plus சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்கும்? இன்டெகிரல் minus 1 இதே divided by அப்புறம் 1 plus x squared into dx சமதர் ஃபார்ம் வந்து minus cot inverse of x plus c. சரிங்களா? minus cot inverse of x. okay sir அப்ப டெரிவேட்டிவ் ஆஃப் sec inverse x என்ன கிடைக்கும்? டெரிவேட்டிவ் ஆஃப் sec inverse x சொல்றேங்க. sec inverse டெரிவேட்டிவ் பண்ணுங்க. sir 1 divided by x root x square minus 1 அப்ப இன்டெகிரல் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? 1 divided by x into root of x squared minus 1 into dx என்ன கிடைக்கும்? secant inverse of x plus c வரும். ஆர் இதே சேம் ஃபார்ம் என்ன கிடைக்கும்? மைனஸ் cosecant inverse of x plus c. ஓகேங்களா? okay sir சரி. இதுக்கப்புறம் என்னன்னா, இதுல இருந்து கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பாங்க. இன்டெகிரல் பை பார்ட்ஸ். அடுத்த ஃபார்முலா பேர் வந்து இன்டெகிரல் பை பார்ட்ஸ். அது மெத்தட் என்ன? u into d. இதனோட ஃபார்முலா என்னன்னா uv மைனஸ் இன்டெகிரல் v into du. சரிங்களா? இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்காம இருக்கிறது இல்லை. இதுல இருந்து உங்களுக்கு கேட்கலாம். இது பேர் என்னது? இன்டெகிரல் பை பார்ட்ஸ். இன்டெகிரல் பை இதுக்கு தனியா இதுக்கு தனியா. சரிங்களா? எடுத்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். சரிங்களாம்மா? இப்போ நம்ம கையில எதுக்கு தான் ஃபார்முலா? லாக் எக்ஸ்க்கு ஃபார்முலா. இன்டெகிரல் லாக் எக்ஸ்க்கு ஃபார்முலா. அது எந்த மெத்தட் அப்ளை பண்ணி பண்ண போறோம்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணி போறோம். அதே மாதிரி இன்டெகிரல் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி எதுக்குமே ஃபார்முலா இல்லை. ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஃபார்முலா கிடையாது. இன்டெகிரல்ல இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா கிடையாது. அது எந்த மெத்தட்ல இருந்து டெரைவ் பண்ண போறோம்னா இந்த மெத்தட்ல இருந்து டெரைவ் பண்ண போறோம். அதாவது இதோட அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. நிறைய கொஞ்சம் முன்னாடி என்னமா 1 divided by எதுக்குமா? எதுக்கு சார் இன்டெகிரல் 1 divided by அப்படி பண்ணா sin inverse x வரும். அது வந்து லெஃப்ட் சைடு இருக்கு, எனக்கு ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி தான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இங்க பாரு, இன்டெகிரல் 1 டிவைடட் பை தான் இருக்குது. இந்த இடத்துல இன்டெகிரல் tan x cot inverse xங்கிறது இங்க இல்ல ரைட் சைடு வேணும்
சைடு கிடைக்கிறத விட லெஃப்ட் சைடுக்கு உனக்கு வந்து இன்டெகிரலுக்கு இது ஃபார்முலா இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ அது எந்த மெத்தட் அப்ளை பண்ணுறாங்க? இந்த இன்டெகிரல் பை பார்ட்ஸ் மெத்தட் வச்சு தான் அந்த ரிசல்ட்லாம் கொண்டு வராங்க. சரிங்களா? சரி, அடுத்த ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் f dash of x divided by f of x ன்னு ஒரு ஃபார்முலா. இது ஆல்ரெடி உனக்கு இந்த tan x கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். இது என்ன கிடைக்குன்னா log of f of x plus c கிடைக்கும். சரிங்களா? log of f of x plus c. ஸோ இதனோட அட்வான்ஸ் ஃபார்முலா தான். இதில் எப்படி வேணா இருக்கணும், பவரில் கூட இருக்கலாம். அதாவது இன்டெகிரல் f of x இன்ட்டு f dash of x, இங்கே வந்து ஹோல் பவர் n கூட இருக்கணும். அப்போ ஹோல் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா இதனோட ஃபார்முலா என்ன வருதுன்னா equal to f of x whole power n plus 1 divided by n plus 1 plus c. சரிங்களா? இதெல்லாம் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலாக இது டி மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட்பாங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் ஒரு பார்ட் முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் வர ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இனிமேட்டு வர ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணுவோம். இன்டிகிரேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம், அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம், நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சார் 1 minute மேலே இருக்குது. அதே தான். என்ன ஃபார்முலா? இன்டெகிரல் 1 divided by root of a squared minus x squared into dx 1 divided by அடுத்து என்ன வரும்? root of x squared minus a squared into dx integral 1 divided by root of x squared plus a squared into dx. சரிங்களா? இது என்ன ஃபார்முலா? டினாமினேட்டர் கேஸுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவீங்க. அதே நியூமரேட்டர் கேஸில் இதே கான்செப்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு என்னது? இன்டெகிரல் root of a squared minus x squared into dx integral root of x squared minus a squared into dx integral root of x squared plus a squared into dx. இந்த 6 ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்ன நடக்கும்? அதில் இருந்து 2 ஃபார்முலா இருக்குது. வித்தவுட் ஸ்கொயர் ரூட்டிங் வந்து என்ன ஆகும்? ஓகே, வித்தவுட் ஸ்கொயர் ரூட்டில் என்ன ஆகும்? இது 6 ஃபார்முலா வச்சா 6ன்றது டினாமினேட்டர் வந்து என்னது? இன்டெகிரல் dx divided by a squared minus x squared without square rooting. அதே மாதிரி இன்டெகிரல் dx divided by a squared plus x squared. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு இன்டெகிரேஷன் கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. எடுத்து பாருங்க. ஒன்று இங்கே யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அப்ளிகேஷன் இன்டெகிரேட்டர்ஸில் இன்டெரக்டாக நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களாம்மா? இதுக்கெல்லாம் என்ன கிடைக்குங்க? எனி ஐடியா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு? சார் சப்போஸ் இங்கே ஒன்றுன்னு இருந்தால் என்ன நடக்கும்? 1 divided by root of 1 minus x squared. இதுதான் பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin. அப்போ என்ன கிடைக்கும்? sin inverse of x by a plus c. இதுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு நம்ம நியூ ஃபார்முலா தான் log of x plus root of x squared minus a squared plus c. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்? இதே கான்செப்ட். இந்த ஃபார்முலா என்ன? இதே கான்செப்ட் எழுதிங்க போது log of என்ன கிடைக்கும்? x plus root of x squared minus a squared plus c. என்ன டவுட் இருக்குதா? ரெண்டு ஃபார்முலா லிங்க் பண்ணி படிங்க. அதனால தான் ஒட்டுக்கா கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாமே சேர்த்து அப்புறம் கொடுக்குறேன். இதுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக டினாமினேட்டர் ஃபார்முலா எழுதிக்கிறீங்களா? டினாமினேட்டர் ஃபார்முலா என்ன? sin inverse of x by a. இது நியூமரேட்டர் ஃபார்முலா. நியூமரேட்டர் ஃபார்முலா இந்த மூணுக்குமே ஒரே ஐடியா தான். இப்போ என்ன இருக்குது? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல. அப்போ இங்கே என்ன எழுதணும்னா ஒரே சின்ன க்ளூ கொடுக்குறோம் பார்த்துங்க. எது வந்தாலும் சரி எக்ஸ் பை 2 ஃபர்ஸ்ட் டைமு இன்ட்டு இந்த இன்டெகிரல் என்ன டைம் இருக்குதோ அதை எழுதிக்கங்க. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ப்ளஸ் இந்த ஏ ஸ்கொயர் வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறீங்க? ஏ ஸ்கொயர் பை 2
இதனுடைய டினாமேட்டர் ஃபார்முலா. இதனுடைய டினாமேட்டர் ஃபார்முலா என்னது? sin inverse of x by கரெக்ட்டுங்களா? ப்ளஸ் போட்டு a ஸ்கொயர் பை 2 போட்டு டினாமேட்டர் ஃபார்முலா sin inverse of x by. அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? sin inverse of x by a plus ஒரு அந்த ஃபார்முலா ரீட் அவுட் பண்ணுங்க. ரீட் அவுட் பண்ணீங்கன்னா அதே ஐடியா தான் இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? ஓகே அப்ப இதுக்கு என்ன கிடைக்கும்? இதே ஐடியா தான். என்ன கிடைக்கும்? x by 2 root of x squared minus a squared. இங்க a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ். அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் a squared by 2. அதோட நியூமரேட்டர் ஃபார்ம் டினாமேட்டர் ஃபார்முலா என்ன? இதான் இதனுடைய டினாமேட்டர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. log of x plus root of x squared minus a squared plus c. கரெக்டா எடுக்கணும். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? மிதின்? நோ சார். அப்ப இதுக்கு என்ன கிடைக்கும் சொல்லு மிதின்? இதே ஐடியா தாங்க பாருங்க. டினாமேட்டர் நியூமரேட்டர் கம்பைன் பண்ணி போட்ட போதும். இதுக்கு என்ன வருது? எல்லாத்துக்குமே இந்த டேம் வருதா? இதுக்கு என்ன வருது? இந்த டேம் வருது. அப்ப இதுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. அப்படி பார்த்து சொல்லுங்க. வேணா ரெண்டு ஃபார்முலா கம்பைன் பண்ணி சொல்லுங்க. x by 2 root x square plus a square. இங்க a square கான்செப்ட் வந்து பிளஸ் சைன் தான் இருக்குது. அதனால பிளஸ் a square divided by 2 log of x plus root of x squared plus a squared plus c. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார் அந்த சொல்றேன்னு எந்த ஃபார்முலா சார் அப்ளை பண்ணுங்க? இல்ல எழுதுறது தெரியாது. எங்க வந்து டினாமேட்டர் ஃபார்முலா எங்க இருக்குது பாரு. டினாமேட்டர் ஃபார்முலா செகண்ட் டைமுக்கு அப்ளை பண்றீங்க. இந்த செகண்ட் டைம் வருது பாத்தீங்களா? இது வந்து டினாமேட்டர். இது வந்து அடிஷனல் டைம் எல்லாத்துக்குமே வரும். இங்க பாருங்க. இதுல அடிஷனல் டைம் 3 ஃபார்முலா அடிஷனல் டைம் வரும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 by இது வந்து x ஸ்கொயர் வந்து மைனஸா இல்ல பிளஸ் சார்? x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரா இல்ல x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயரா? இதுங்க இங்கயா? இது பிளஸ் அந்த சைடு கடைசி பிளஸ் தான் நடக்கணும். இங்க என்ன சைன் போடுறியோ அங்க வரைக்கும் இங்க என்ன சைன் போடுறியோ அதே தான் இங்கேயும் சைன் பிளஸ் தான் இருக்கு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க என்ன சைன் இருக்குதோ அதே சைன் தான் இங்கே. சரிங்களா சார்? அப்போ மேல ஃபார்முலால வந்து மைனஸ் இருக்குது. இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்குது. இப்போ இங்க மைனஸ் போட்டோம்னா பிளஸ் தான் வரும். பிளஸ் வரும். சாரி, இங்க பிளஸ் தான் வரும். அதாவது இங்க என்ன சைன் போடுறோமோ அதே சைன் தான் இங்க வரும். சப்போஸ் நான் மாத்திருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? சொல்றாங்க. நீங்க என்னாச்சு? இதுக்கு என்ன பண்ணணும்னா log of a plus x divided by a minus x plus c. இதுக்கு என்ன கிடைக்கும்? 1 by a tan inverse of x by a plus c. Addition last formula integral dx divided by x squared minus a squared. அதாவது இது ரெண்டு காம்பினேஷன். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுவீங்கன்னா ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன ஃபார்முலா கிடைக்குன்னா 1 by 2a log of x minus a divided by x plus a plus c. ஓகேங்களா? நோட்டுங்களா? இவ்வளோ நம்ம ஃபார்முலா. இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் என்ன? ஏ பை எக்ஸ் என்ன வரும்? ஏ பவர் எக்ஸ். டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் என்ன கிடைக்கும்? ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. அதே இன்டெகிரேஷன் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா இன்டெகிரல் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வரும்போது என்ன கிடைக்குன்னா ஏ பவர் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஏ ப்ளஸ். ஓகேங்களா? இது நிறைய இடத்துல வேற யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவாம்மா?
ஓகே சார். இல்லை ஃபார்முலா நோட் பண்ணிட்டு எல்லா ஃபார்முலாவும்? எஸ் சார். சரி, இதுக்கப்புறம் இன்னும் என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்? ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதை ரெஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இன்னொரு ஃபார்முலா இன்டெக்ரல் இ பவர் எக்ஸில் இங்கே என்ன நடக்குதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த கான்செப்ட் வந்துன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம், கரெக்டாக? இப்போ எது வந்தாலும் எது எடுத்தாலும் நம்ம 3 ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும், கரெக்டுங்களா? அதாவது என்ன ஃபார்முலா சொன்னேன்? இ பவர் சப்போஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்து என்ன பண்ணணும்? அதே ஃபார்முலா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. கரெக்டாக? நான் ஒவ்வொன்றுக்கு 3 ஃபார்முலா 4 ஃபார்முலா வர மாதிரி சொல்லி கொடுத்து அதெல்லாம் நான் வச்சுக்கணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எப்படி இருந்தாலும் நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்து என்ன வரும்? 1/a இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சரிங்களா? இந்த மாதிரி எந்த டேர்ம் வந்தாலும் நம்ம ஃபார்முலா வந்து எழுதி பழகணும். நான் ஒவ்வொன்றுக்கு 3 ஃபார்முலா கொடுத்தேன். அப்போ இங்கே இருக்கிற எல்லா டேர்முக்குமே அதே மாதிரி ஏஎக்ஸ் பிஎக்ஸ் எது வந்தாலும் சரி நம்ம அந்த 3-4 ஃபார்முலா இருக்கிறத ஒரு ஃபார்முலா வச்சு 3 ஃபார்முலா டெரைவ் பண்ண கற்றுக்குவோம். சரிங்களா? ஓகே. சரி, இது மாதிரி நான் வச்சுங்க. பார்த்தா ஒரு 20-30 ஃபார்முலா இருக்கும். ஒவ்வொன்றுக்கு 3 ஃபார்முலா வரும்போது 80-90 ஃபார்முலா வந்துடும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு 3 ஃபார்முலா 4 ஃபார்முலா டெரைவ் பண்ணி கட்டணும்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.